புதுச்சேரியில் நள்ளிரவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சாரம் பகுதியை சார்ந்தவர் சந்தோஷ், வயது 24. இவர் மீது கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது. இவருக்கும் திருவள்ளுவர் நகர் பகுதியை சார்ந்த ஹானஸ்ராஜ் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரு தரப்பினரும் மோதிக்கொண்டனர். இதில் ஹானஸ்ராஜ் தரப்பை சார்ந்த விமல் என்பவர் காயமடைந்தார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு இரு தரப்பினரிடையே ரெயின்போ நகரில் மீண்டும் மோதல் ஏற்பட்டது. மோதலில் ஹானஸ்ராஜ் தரப்பினர் கை ஓங்கியது. இதனையடுத்து சந்தோஷுடன் வந்த 5 பேர் தப்பி ஓடினர். சந்தோஷ் மட்டும் எதிர் தரப்பினரிடம் சிக்கிக் கொண்டார். இதனையடுத்து ஹானஸ்ராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சந்தோஷை சுற்றி வளைத்தனர். பின்னர் அவரை அரிவாளால் தலை, முகத்தில் வெட்டினர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த சந்தோஷ் அந்த இடத்திலேயே இறந்தார். அவரை கொலை செய்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடினர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியல்பேட்டையில் ஓசியில் செருப்பு கேட்டு கத்தியால் கடை கண்ணாடிகளை உடைத்து மிரட்டல் விடுத்த ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் மாமூல் கேட்டு வியாபாரிகளை ரவுடிகள் மிரட்டும் சம்பவம் தொடர் கதையாகி வருகிறது. கடந்த மாதம் முத்தியல்பேட்டை மார்க்கெட்டில் உள்ள பேக்கரிகள் கத்தியை காட்டி மாமூல் கேட்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அதே பகுதியில் உள்ள நவீன் செருப்பு கடையில் ஓசியில் செருப்பு கேட்டு கடையில் இருந்த கண்ணாடி ஷோரூமை கத்தியால் உடைத்து ரவுடி மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதனையடுத்து முத்தியல்பேட்டை போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சுமார் 1 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்தனர். முத்தியல்பேட்டையை அடுத்து தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியை சார்ந்து முகமது உசேன், வயது 27 என்ற ரவுடியை போலீசார் அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட உசேன் மீது கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் 2 கொலை முயற்சி வழக்குகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காவல்துறையில் 3 காவல் ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் 3 ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி போக்குவரத்து வடக்கு பிரிவில் பணியாற்றிய இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு சைபர் கிரைம் பிரிவிற்கும், அங்கு பணியாற்றிய தியாகராஜன் கடலோர காவல்படை பிரிவிற்கும், கடலோர காவல்படை பிரிவில் பணியாற்றிய வேலையன் போக்குவரத்து வடக்கு பிரிவிற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி மோகன்குமார் வெளியிட்டுள்ளார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு இடையூறு விளைவித்தால் 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலுக்கிணங்க புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் 2026 பிப்ரவரி 7ஆம் தேதி வரை வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்து வருகின்றனர். இதுவரை புதுச்சேரி மாவட்டத்தில் மட்டும் 92% வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளன. விடுபட்ட வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் அனைவரும் புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளை சார்ந்த ஊழியர்கள். அவர்கள் இரவு பகல் பாராமல் இந்த தேர்தல் பணியினை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சில வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தேர்தல் பணி செய்யும் போது களப்பணிகள் பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எவரேனும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை அவர்களுடைய சட்டப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ள விடாமல் தடுத்தால் அல்லது அவர்களுக்கு இடையூறு விளைவித்தால் பாரதிய நியாய சன்ஹிதா 2023 சட்டத்தின் 221 பிரிவின்படி 3 மாதங்களுக்கு மேற்படாத சிறைக்காவல் அல்லது ரூபாய் 2500க்கு உள்பட்ட அபராதம் அல்லது 2 தண்டனையாக விதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளா போலி லாட்டரி விளம்பரம் இணைய வழியில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருவதால் அதனை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று புதுச்சேரி போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில்,
புதுச்சேரியில் அண்மை காலமாக ஆன்லைனில் போலி கேரளா லாட்டரி டிக்கெட் வாங்கி அதிக பணத்தை மக்கள் இழந்து வரும் நிகழ்வு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. கடந்த 2 வாரத்தில் 50க்கும் மேற்பட்டோர் ரூபாய் 10 லட்சத்திற்கும் மேல் பணத்தை இழந்துள்ளனர். கேரளா அரசின் லாட்டரி போல உருவாக்கப்பட்டு வரும் லிங்கை யாரும் தொட வேண்டாம், மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம். லாட்டரி விலை ரூபாய் 200க்கு கீழ் உள்ளது போல ஆசை காட்டி வாங்க வைக்கின்றனர். பிறகு மின் அஞ்சல் மூலமாக போலி டிக்கெட் அனுப்புகின்றனர். குறிப்பிட்ட நாளில் லாட்டரியில் பரிசு விழுந்துள்ளதாகவும் அதற்காக ஜிஎஸ்டி பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் மோசடி நடைபெறுகிறது. இதை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம். இவ்விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மழைக்காலத்தில் மின் விபத்தை தவிர்க்கும் வழிமுறைகள் குறித்து மின்துறை அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்கம்பங்களில் பந்தல், கொடிக்கம்பி மற்றும் ஆடு மாடு போன்ற வீட்டு விலங்குகளை கட்டக்கூடாது. மின்சார மேல்நிலை கம்பிகளுக்கு அருகிலுள்ள மரக்கிளைகளை அகற்ற மின்துறை அலுவலர்களை அணுக வேண்டும். மின்கம்பங்கள் அறுந்து கிடந்தால் தொட முயற்சிக்க வேண்டாம். இடிமின்னல் ஏற்படும் நேரத்தில் டிவி, கம்ப்யூட்டர், மொபைல் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டாம். டிரான்ஸ்பார்மர்கள், மின் இழுவை கம்பிகள் ஆகியவற்றை தொடக்கூடாது. கனரக வாகனங்களை மின்கம்பிகள், டிரான்ஸ்பார்மர்கள் அருகே நிறுத்தி பொருட்களை ஏற்றவோ இறக்கவோ கூடாது. மின்சாரத்தால் ஏற்படும் தீயை தண்ணீரை கொண்டு அணைக்க முயற்சிக்க வேண்டாம். தீயணைப்பு துறையின் உதவியை நாடவும் அரசு உரிமம் பெற்ற மின் ஒப்பந்ததாரர் மூலமாக மட்டுமே மின்சார ஒயரிங் வேலைகளை செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆசிரியர்களின் நலன் கருதி 15ஆம் தேதி விடுமுறை அளிக்க புதுச்சேரி பிரதேச பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் வரும் சனிக்கிழமை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு வருகின்ற 15ஆம் தேதி வேலை நாளாக ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. தற்பொழுது தமிழ்நாடு தேர்வு ஆணையம் அன்று ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்வு நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பணியாற்றும் பெரும்பாலான ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத உள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு கல்வித்துறை வரும் சனிக்கிழமை 15ஆம் தேதி விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் மழையால் பாதிக்கப்பட்டோருக்கு தார்பாய்களை அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் மற்றும் வசந்தராஜா தியேட்டர் பின்புறம் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 10 குடும்பங்கள் அண்மையில் பெய்த கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களது கூரைகளில் மழைநீர் ஒழுகி சேதமடைந்துள்ள நிலையில் உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகி அமமுக லாவண்யா பாதிக்கப்பட்ட 10 குடும்பங்களின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று 37,000 மதிப்புள்ள 10 தரமான தார்பாய்களை மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினார். உதவி பெற்ற 10 குடும்பத்தினரும் மகிழ்ச்சி அடைந்ததோடு நெகிழ்ச்சியுடன் தங்கள் நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரியில் இருளில் மூழ்கியுள்ள எம்ஜிஆர் சிலையை பராமரித்து மின்விளக்கு பொருத்த வலியுறுத்தி கிழக்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தீப்பந்தம் ஏந்தி திடீர் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலை. இந்த சிலை பராமரிப்பில்லாமல் இரவு நேரங்களில் மின்விளக்கு இல்லாமல் இருளில் மூழ்கி கிடக்கிறது. இந்த சிலையை உடனடியாக பராமரித்து மின்விளக்கு பொருத்த நடவடிக்கை எடுக்க கோரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் UC ஆறுமுகம் முன்னிலையில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த போராட்டத்திற்கு உருளையன்பேட்டை தொகுதியின் செயலாளர் பிரதீப்குமார் ஏற்பாடு செய்தார். இந்த போராட்டத்தில் ராஜபவன் தொகுதியின் செயலாளர் கோடீஸ்வரன், அவைத்தலைவர் மாணிக்கராஜா, மேற்கு மாநில இணை செயலாளர் திருமதி லாவண்யா, அணி செயலாளர்கள் பிரகாஷ், சுரேஷ், தங்க பிரகாசம் மற்றும் தொகுதியின் செயலாளர் செல்லா என்கின்ற தமிழ்ச்செல்வன், முத்து, சிவசங்கர், பருதிமார் கலைஞர், ஐயப்பன், உதயநந்தம், ராஜா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியின் மகளிர் அணியினர், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் இயங்கி வரும் சர்வீஸ் சிட்ரோயின் கார் நிறுவனத்தில் சிட்ரோயின் C3 ஏர்கிராஸ் மற்றும் பேஸ்லட் எக்ஸ் என்ற புதிய வகை கார் அறிமுக விழா நடைபெற்றது.
பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த ஏர்கிராஸ் வாகனத்தின் ஆரம்ப விலை 8.29 லட்சம் மற்றும் பேஸ்லெட் எக்ஸ் ஆரம்ப விலை 7.95 லட்சம். மேலும் இந்த வாகனத்தில் 6 ஏர்பேக்ஸ், 360 டிகிரி கேமரா, புஷ் சீட் பட்டன், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆகிய புதிய வகை வசதிகளோடு குறைவான விலைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விழாவினை JK TVS உரிமையாளர் திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் வாடிக்கையாளர் திரு ரஞ்சித் ஆகியோர் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினில் சிறப்பித்தனர். மேலும் சிட்ரோயின் நிறுவனத்தின் மேலாளர் திரு ஆதிமூலம் C3 ஏர்கிராஸ் வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் திரளான வாடிக்கையாளர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய் குறித்த விழிப்புணர்வு பிரசார வாகனத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட வாகனம் மூலமாக மைக் பிரசாரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு வாகனம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்களில் உள்ள கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு பிரசார வாகனத்தை சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேசிய சுகாதார இயக்க இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தார். துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்த நிகழ்வின் போது சுகாதாரத்துறை மருத்துவர்கள், திட்ட அலுவலர்கள் உடன் இருந்தனர். காங்கிரஸ் கட்சி மீது அவதூறு பரப்பும் தேசிய மக்கள் மன்றத்தை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின்துறையை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா மற்றும் நிர்வாகிகள் புதுச்சேரி அரசு மீது குற்றச்சாட்டை முன்வைத்தனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டை தேசிய மக்கள் மன்றத்தினர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வலைதளத்தில் பதிவேற்றினர். இதனை கண்டித்தும் வலைதளத்தில் பதிவிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கருத்துக்களை நீக்க வேண்டும், திட்டமிட்டு நிர்வாகிகள் மீது அவதூறை பரப்பும் தேசிய மன்றத்தினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிர் காங்கிரஸ் தலைமை நிஷா தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். ஆர்ப்பாட்ட முடிவுக்கு பின்னர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தில் கல்வி நிதியுதவி பெற கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி கட்டிட மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் புதன்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நலவாரியத்தில் கல்வி நிதியுதவி பண பயன் பெற பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 15ஆம் தேதி மாலை 5:45 மணி வரை விண்ணப்பத்தை வழங்கலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் உரிய சான்றிதழ்களை அளிக்க வேண்டும். 15ஆம் தேதிக்கு மேல் வரும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் சிறப்பு திருத்த பணி மறைமுகமாக மக்களின் குடியுரிமையை பறிக்கும் செயல் என்று VCK MP ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மின்துறை தலித் ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் இடஒதுக்கீட்டை முறையாக நடைமுறைப்படுத்தாததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு இந்த சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் தேவபொழிலன், சங்கத்தின் பொதுச் செயலர் உத்ராடம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக VCK MP ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இடஒதுக்கீட்டு கொள்கையை பறித்து வருகிறது. அதற்காகத்தான் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் அளித்து வருகிறது என்று கூறினார். தமிழகம், புதுச்சேரி, மேற்கு வங்கம், கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடக்கும் வாக்காளர் சிறப்பு திருத்த பணி மறைமுகமாக குடியுரிமையை பறிக்கும் செயல்தான் என்றும், அசாமில் தேசிய குடியுரிமை பதிவேடு என்பதை அமல்படுத்தி அந்த மாநிலத்தில் காலம் காலமாக குடியிருந்து வந்தவர்களுக்கு குடியுரிமை இல்லை என்று சொல்லியுள்ளது மத்தியில் ஆளும் பாஜக அரசு.
இப்போது வாக்காளர் சிறப்பு திருத்த பணியை மேற்கொள்ளும் மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு தேசிய குடியுரிமை பதிவேடு திட்டத்தை மறைமுகமாக அமல்படுத்த மத்திய அரசு பாஜக அரசு இறங்கியுள்ளது என்றார். புதுச்சேரி முதலியார்பட்டி பகுதியில் ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாமினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ரோட்டரி மண்டலம் சார்பில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாம் முதலியார்பேட்டை ஐயப்பன் கோவில் அருகே நடைபெற்றது. மண்டல ஆளுநர் லியோன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதவி ஆளுநர் கந்தன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், ரோட்டரி சங்க நிர்வாகி ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர். முகாமில் பெரும்பாலான பெண்கள் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலை, மருத்துவ ஆலோசனை மற்றும் உடனடி பரிசோதனைகளின் நன்மைகளை பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, செக்ஸி, ஆரோ சிட்டி, மரீனா, ஃபீனிக்ஸ், விஷன் ஆகிய ரோட்டரி கிளப்புகளின் தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் இணைந்து முகாமை சிறப்பாக நடத்தினர். மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் ரூபாய் 32.70 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலைகள் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் கழிவுநீர் செல்ல சரியான வடிகால் வசதி இல்லாமல் கழிவுநீர் வெளியேற முடியாமல் இருந்து வந்தது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான திரு செல்வம் அவர்களிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மூலமாக ரூபாய் 32.70 லட்சம் மதிப்பில் அப்பகுதியில் உள்ள சிமெண்ட் சாலைகளை மேம்படுத்தி புதிய வடிகால் வாய்க்கால் அமைக்க அரசாணை பெற்று தந்தார். அதன்படி இப்பணிகளை துவங்கும் முகாமாக இன்று நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் விக்டோரியா, இளைநிலை பொறியாளர் ஜெயமுகுந்தன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் ரூபாய் 48 லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையம், ரேஷன் கடை கட்டுமான பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர், திருக்காமேஸ்வரர், தில்லை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் திருக்காமேஸ்வரர் நகருக்கு அருகிலுள்ள முருகன் நகரில் புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் ரேஷன் கடை கட்டுவதற்கு ரூபாய் 48.50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்மின் பஞ்சாயத்தின் மூலமாக மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி காலை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் ரேஷன் கடை கட்டுமான பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் சத்ய நாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். மாடித் தோட்டம் அமைக்க மானிய விலையில் உபகரணங்கள் வழங்குவதாக விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் உபகரணங்கள் வழங்காமல் அலுவலகத்தின் வாயிலை பூட்டியதால் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பொதுமக்கள் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வேளாண் துறை மூலமாக மாடித் தோட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் ரூபாய் 3000 மதிப்புள்ள மாடித் தோட்ட உபகரணங்கள் மற்றும் விதைகள் ரூபாய் 750க்கு வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ரூபாய் 750 செலுத்தி விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து வேளாண் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து தாவரவியல் பூங்காவில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலமாக மாடித் தோட்ட உபகரணங்கள் தொகுப்புகள் வழங்கும் பணி கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கியது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு கிராமப்புறங்களை சார்ந்த திரளான பொதுமக்கள் நீண்ட வரிசை நின்று மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் பொருட்களை பெற்று சென்றனர். இந்நிலையில் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் முன்பு இன்று காலை முதலில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். ஆனால் போதிய அளவு தொகுப்புகள் இல்லாததால் எந்த முன் அறிவிப்புமின்றி அலுவலகத்தின் கதவை மூடிவிட்டு அதிகாரிகள் சென்றனர். இதனால் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் அங்கிருந்த காவலர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு சிலர் மயங்கி விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கை வாரக நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் கால பைரவர் ஜெயந்தி விழா நடைபெற்றது. காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் மகாதேவா அஷ்டமி என்று சொல்லக்கூடிய கால பைரவரின் அவதார தினம் கால பைரவர் ஜெயந்தி விழா நடைபெற்றது. இதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக மாலை 5 மணி அளவில் கால பைரவருக்கு சிறப்பு யாகசாலை வேள்விகளும், பைரவர் கலச ஸ்தாபனம், கணபதி பூஜை, தொடர்ந்து கலச புறப்பாடு, அபிஷேகம், சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், மகா பூர்ணாகிதி நடத்தி மூலவர் பைரவர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் மேல் திருக்காஞ்சி சரளா தனசேகரன் குடும்பத்தினர் மற்றும் பெரிய காட்டுப்பாளையம் முத்துக்குமரன் ஜெயஸ்ரீ குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மேலும் விழாவில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் ஊர் பெரியோர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்.